எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமே. இந்த ரெட்ஃபோர்ட் தளத்தை நிறுவி மிகச்சிறப்பாக கொண்டு செலுத்துகிற நண்பர்களுக்கும், தொடர்ந்து பல நாட்கள் சிறப்பாக ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றுகிற அருமை நண்பர் திருமிகு சாந்தா அம்மையார் அவர்களுக்கும், இங்கு இணைந்துள்ள திருமிகு மங்கை, திருமிகு சாந்தி, திருமிகு கஸ்தூரி மெய்யப்பன் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த உரையை தொடங்குகிறேன். இன்றைக்கு ஒரு அருமையான புத்தகத்தை எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம நூலுரை அப்படின்னு இதுக்கு தலைப்பு வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கலந்துரையாடல் மாதிரி கூட வச்சுக்கலாம். அதாவது லேனா தமிழ்வாணனின் ஒரு பக்க கட்டுரைகள். அவர் உங்களுக்கு லேனா தமிழ்வாணனை தெரியும். தமிழ்வாணன் என்னுடைய காலத்தில் மிக பிரபலமான எழுத்தாளர், கல்கண்டனுடைய ஆசிரியர், என் போன்றவர்களை இந்த படிப்புக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். இந்த ரீடிங்னு நம்ம சொல்கிறோம்ல, ரீடிங் ஹேபிட்டுக்கெல்லாம் அவருடைய சங்கர்லால் துப்பறிகிறார் போன்ற அந்த நூல்களில் தான் நான் இதில் இந்த படிப்பு அப்படிங்கிற அந்த ரீடிங் அப்படிங்கிற பழக்கத்துக்கு எங்கள் ஊரில் ஒரு நூலகம் இருக்குது, நூலக ஆணைக்குழு நூலகம் இருக்குது. அதில் தேடி 10 பேர் தேடிய 10 லட்சம் என்னென்னமோ நூல்கள்லாம், அருமையான நூல்கள்லாம் நான் படித்தேன். அவருடைய திருமகனார் திரு லக்ஷ்மணன் லேனா அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அவர் தன்னுடைய தந்தையாருடைய மறைவுக்கு பிறகு எம்ஏ ஜேர்னலிசம் படித்திருந்தவரை என்ன பண்ணுறாங்க, குமுதம் நிறுவனம் கல்கண்டனுடைய ஆசிரியராக நியமிக்கிறாங்க. அவர் முயன்று கற்று தன்னையும் செம்மைப்படுத்தி கொண்டு தன்னுடைய நிறுவனமான மணிமேகலை பிரசுரம், அது தமிழ்வாணன் ஆரம்பித்தது, அதையும் சிறப்பாக்கி குடும்பத்தையும் தன்னுடைய தம்பியையும் அரவணைத்து மிகச்சிறந்த வாழ்க்கையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அவருடைய வாழ்க்கையிலிருந்து 2-3 இது நான் படித்தது தான். ஒரு கூட்டத்தில் பார்த்தேன், நெருங்கி அவர் ரொம்ப அன்போடு பேசினார். என்னுடைய பயிற்சியை பற்றி, மாணவர்களுக்கு நான் நடிக்கிற பயிற்சியை பற்றி அந்த கூட்டத்தில் ராமசாமி தமிழ் கல்லூரியில் சொன்னாங்க. ஒரு வாழ்வியல் திறன் பயிற்சியாளர்னு. அவர் அப்போ உங்களை நான் சந்திக்கணும் அண்ணேன்னு கூப்பிட்றாரு. வயதுக்காக சந்திக்கணும்னு சொல்லி அண்ணேன்னு சொல்லி என்னுடைய எல்லாத்தையும் கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார். அவருடைய எண்ணை கொடுத்தாரு. நான் யாருக்கும் கொடுக்கறதில்ல, உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு. ஆனால் நான் தொடர்பு தள்ளி இருக்கிறதுனால நான் ரொம்ப தொடர்பில் இல்லை, பேசலை. அவருடைய வாழ்க்கையிலிருந்து 2-3 நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அவர் இந்த கல்கண்டு இதழில் தொடர்ந்து ஒரு பக்க கட்டுரைகள் அப்படின்னு எழுத ஆரம்பித்தார். அவருடைய சிந்தனைகளை, அவர் சந்தித்த நண்பர்களை, அவர் சந்தித்த விஷயங்களை பற்றியெல்லாம். அப்போ ஒரு பக்க கட்டுரைகள் கிட்டத்தட்ட 16 பதிப்பு வந்திருக்கு. நான் இப்போ பேசுகிற பதிப்பு 13வது பதிப்பு. இது நான் இங்கே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே லைப்ரரி இருக்குது. அந்த லைப்ரரியில் என்ன பண்ணுறாங்க, சில புத்தகங்களை கொஞ்சம் பழசாக இருக்குது, இதெல்லாம் வெளியில் வச்சிடுறாங்க. அது யார் வேணுமாலும் விரும்பினவங்க எடுத்துகிட்டு போகலாம். திருப்பி கொண்டாந்து சில பேர் வச்சிடலாம், அல்லது வேறு நூல்களை வைக்கலாம். அப்படி வச்சா வேணுங்கிறவங்க எடுத்துகிட்டு போகலாம்ங்கிறது மாதிரி லைப்ரரியினுடைய வெளியில் ஒரு அழகான ஒரு இதில் கண்ணாடி இதில் வச்சிடுறாங்க. அந்த மாதிரி நான் இப்போ அண்மையில் போன போது நான் கண்ட நூல், ரொம்ப கவர்ந்த நூல். நான் முன்னாடி ஒரு பக்க கட்டுரைகளை படிச்சிருக்கேன், நூலாக வாங்கி படிக்கலை. இது மணிமேகலை பிரசுரத்தில் கிடைக்கிது, யார் நிறைய வாங்கிக்கலாம். சின்ன நூல்கள் தான். கிட்டத்தட்ட அப்போ 90ல் இந்த பதிப்பும் போது இதனுடைய விலை 28 ரூபா தான். இன்றைக்கு 60 ரூபா 70 ரூபா இருக்கலாம், அல்லது கூட போனால் 100 ரூபா இருக்கலாம். இதில் அவருடைய எண்ணங்களை பதிவு பண்ணியிருக்காரு. அந்த
பதிவுகள் நம்ம வாழ்க்கையோட நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கலாம். நம்ம அதை அவர் சந்தித்த மனிதர்களை வைத்து அவர் சொல்கிறார், நாம் சந்தித்த மனிதர்கள், பழகிய மனிதர்கள், அதை வச்சு கூட நம்ம ரிலேட் பண்ணிக்கிறோம். அப்போ நமக்கு அதில் ஒரு தெளிவு கிடைக்குது, உலக வாழ்க்கையில் தெளிவு கிடைக்குது, மனித உறவுகளில் தெளிவு கிடைக்குது. இப்போ இந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நூலை எழுதுறதுன்னு சொன்னேன், ஒன்றும் மாற்றமே இல்லை. அதே மனிதர்கள், அதே தான் செய்திகள். ஏன்னா மனிதர்கள் உறவுகள் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சாக்ரட்டிஸ் காலத்தில் ஒன்று எழுதியிருக்கார். என்ன எழுதியிருக்காருன்னா, இன்றைய மாணவர்கள் பெற்றோர் சொல் கேட்பதில்லை, பெரியோர்களுக்கு பணிந்து நடப்பதில்லை. எழுதுறாரு. இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 2500 வருஷத்துக்கு முன்னாடி. எல்லாரும் மாறிட்டாங்க, எல்லாரும் சுயநலமாக இருக்காங்க அப்படின்னு எழுதுறாரு சாக்ரட்டிஸ். நான் படித்தேன், சாக்ரட்டிஸ் காலத்தில் இருந்ததை எழுதுறாங்க, பதிவு பண்ணுறாங்க. இதே வார்த்தை இன்றைக்கும் சொல்கிறோம், பெற்றோர் பேச்சு கேட்கறதில்ல, எல்லாம் மாறிடுச்சு. அப்போ மனித உறவுகள், அன்பு, காதல், தாய்மை, சகோதரத்துவம் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த அது மாறலை. இந்த 30 வருடங்களில் இது இன்னைக்கு ரிலவெண்டாக தான் இருக்குது. இந்த நூல் நான் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறேன். அவருடைய வாழ்க்கையிலிருந்து 3 செய்திகள் எனக்கு பிடித்தமான செய்திகள். ஒன்று, அவருடைய நேரம் தவறாமை. அவர் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாருன்னா கடிகாரத்தை எடுத்து ஸ்டாப் வாட்ச் வச்சுருக்கார், அதை தட்டி விடுறாரு. இத்தனை நிமிடங்கள் நான் பேசுகிறேன்னு சொல்லிடுறாரு. உங்களோட 10 நிமிடம் அதான் விரும்புகிறேன், இந்த 30 நிமிடம் எனக்கு இந்த நிர்வாகிகள் தந்திருக்காங்க, அதுக்கு நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிகாரத்தை வச்சிடுறாரு. அது சரியாக அதை பார்க்குறாரு. நான் ஒரு ஜோக்கு படித்தேன். ஒரு ஆள் பேசிக்கிட்டே இருந்தானா. இவர் சொன்னார், 2 பேர் கேட்டுக்கிட்டே இருந்தவங்க, இந்த ஆள் என்ன வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்காரு, அவர் கடிகாரத்தை பார்க்க மாட்டாரா அப்படின்னு முதல் ஆள் சொன்னாராம். அடுத்தவர் சொன்னாராம், அதை விடுங்க சார், அவர் கேலண்டரையே பார்க்கலையே, நாள் கணக்கில் நேற்று ஆரம்பித்தவர் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ சில பேர் அதை நிறுத்த முடியாது, அந்த பேச்சை ஆரம்பிச்சுட்டாங்கன்னா மைக்கு கிடச்சிச்சாங்க. இவர் அந்த நேரம் தவறாமை ஒரு கட்டுரை எழுதுகிறாரு, இந்தியன் பங்க்சுவாலிட்டின்னு எழுதுகிறார். அதுவே இந்தியன் பங்க்சுவாலிட்டி, தாமதம் என்பது இந்தியர். கண்ணதாசன் எழுதினார், எனக்கு ஒரு மதம் உண்டு, எனக்கு ஒரு மதம் உண்டு. என்ன மதம்? தாமதமா. அவருக்கு என்ன மதம்? தாமதம் உண்டு அப்படின்னு அவர் ஒன்று சொல்கிறாரு. நான் தாமதத்தை பற்றி பேச எனக்கு அருகதை உண்டு, ஏன்னா தாமதத்தால் எனக்கு பல விஷயங்களை நான் விட்டவேன். அவர் இன்னொரு இடத்துல சொல்லுவார், நான் குடும்ப கட்டுப்பாடு மீட்டிங்கில் கண்ணதாசன் பேசுவதற்கு எனக்கு தகுதி உண்டு. இதில் குடும்ப கட்டுப்பாடு. அவருக்கு எத்தனை பிள்ளைங்க? 15 பிள்ளை. அப்போ முதல் மனைக்கு 7, அப்புறம் 7, அப்புறம் சாலி கண்ணதாசன் 1, 15 பிள்ளை. அவரை எழுதுகிறார். அவர் என்ன சொல்கிறாரு, ஏன்னா அதிகமான குழந்தைகள் இருந்தால் படுகிற சிரமங்கள், பிள்ளைகளை வளர்க்கிற சிரமங்கள், அதற்கு தகுதி, அதுக்குன்னு ஒரு பிள்ளைன்னு பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்குன்னு சில உரிமைகள் இல்லையா, அதுக்குன்னு ஒரு ஆசைகள் இல்லையா, அதையெல்லாம் என்னால் கொடுக்க முடியாமையும் இருந்திருக்கிறது. அதனால் நான் குடும்ப கட்டுப்பாடில் இருந்தேன். அது மாதிரி இவர் அந்த நேரம் தவறாமை அதை வாழ்க்கையிலையும் கடைப்பிடித்ததால் அவர் வெல்கிறார். அந்த கூட்டத்தில் மத்தர இல்லை. அது ஒன்று. இரண்டாவது, அவருடைய தந்தையார் 50 வயதுக்குள்ளே இறந்து போகிறார். இவர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது யோசிச்சாராம், 50 வருஷத்தில் செத்து போகிறது எவ்வளவு அவலம்னு நினச்சாராம். அது ஒரு எத்தனையோ ஆண்டுகள் வாழலாம், 80 ஆண்டுகள் எளிதாக வாழலாம், அதெல்லாம் இருக்கும்போது ஏன் 50 வருஷத்தில் இறந்து போனார்னு யோசிச்சாராம். அவர் ஓய்வே இல்லாமல், தூங்கவே இல்லாமல் எழுதுறதும் படித்ததும் அவர் வாழ்ந்தது வாழ்க்கையெல்லாம் யோசித்து பார்த்தார். உடற்பயிற்சியெல்லாம் செய்யாததெல்லாம் நினச்சாராம். அவர் தன்னுடைய சகோதரர், இப்போ 70 வயதாகிறது இல்லையா தமிழ்வாணனுக்கு, உடலை அவ்வளோ ஃபிட்டாக வச்சுருக்கார்.
அவர் சகோதரரை கூப்பிட்டு நம்ம இதுக்கு நிகழ்ச்சி பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் கலந்துரையாடுதல், குடும்ப இவங்களோட ஸ்பெசிஃபிக் டைம்னு நம்ம சொல்கிறோம். குடும்ப உறவினர்களுக்கு ஸ்பெசிஃபிக் டைம் கொடுக்குறோம். அவர்களுடைய பண்ணை வீட்டில் ஒரு நாள் வாரத்தில் குறிப்பிட்ட நேரம் இவங்க 2 பேரும் தான் போவாங்களாம். அந்த வீட்டில் மற்றவர்களெல்லாம் இதுங்காமல் அந்த 1 மணி நேரம் அவங்க கலந்துரையாடுவாங்களாம். அவங்களுடைய நிறுவனத்தை பற்றி, வருங்காலத்தை பற்றி, உடல் நலத்தை பற்றி, குடும்பத்தை பற்றி, செய்ய வேண்டியதை பற்றி, யாரோட? சகோதரரோட. அந்த அக்கறையோடு நமக்கு யார் அன்போட அக்கறையோடு இருக்காங்களா? அவங்க ஒரு சகோதராக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், யாரோ ஒருவர். சகோதரி சில இடங்களில் நான் என் மகளோடுலாம் நான் இப்போ கேட்டுக்கிறேன். அவங்க சொல்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. அப்போது அந்த மாதிரி இருக்கவங்களோடு 1 மணி நேரம் நாம் நேரத்தை செலவழிக்கிறோம். அவர் கலந்துரையாடி அந்த நிறுவனம், அந்த மணிமேகலை பிரசுரம் சின்னதாக தான் இருந்தது, அதை மிக நல்ல நிலைக்கு கொண்டு வந்து இன்றைக்கு சிறப்பாக நடக்குது. இன்று பலரும் நூல் திட்டங்களெல்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு நூல் விளையாடணும்னா நீங்கள் ஒரு பணம் கொடுக்கணும், அவங்க ஒரு பணம் போடுவாங்க, உங்களுக்கு இத்தனை நூல் தருவாங்க. அந்த மாதிரி அதான் இது. அந்த நூலை நீங்கள் விற்றுக்கலாம் அல்லது வச்சுக்கலாம். அப்போது இவருடைய வாழ்க்கையிலேயே, வணக்கம் நந்தகுமார் சார், அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு பெரிய பாடமாக இருக்கு. சரியா? மூடுங்க, சத்தம் கேட்குது, சாந்தா மேடம். அப்போ அந்த வாழ்க்கை, நான் இப்போ 3 செய்திகள் சொன்னேன். ஒன்று, இந்த கூட்டங்களில் பேச்சாளருங்கிறவர் அந்த நேரத்தை சரியாக கடைப்பிடிக்கிறது. அதற்கு அவர் ஒரு ஸ்டாப் வாட்ச் வச்சு அதை தூக்கி வச்சுட்டு தான் அவர் பேசுகிறாரு, இத்தனை நிமிடம் பேசுகிறதுன்னு சொல்லிட்டு. அவருடைய வாழ்க்கை, தந்தையார் 50 ஆண்டுகளில் இறந்து போனார். அது இறந்து போகிற வயதா என்று யோசித்து அதற்கு என்ன செய்யணும் அப்படியெல்லாம் சிந்தித்து, அந்த ஓயாத உழைப்பு, அந்த உடற்பயிற்சியின்மை, சரியான தூக்கமின்மை, சரியான உணவின்மை, அதையெல்லாம் ஒழுங்குபடுத்திக்கிட்டு இன்று 70 ஆண்டுகளில் மிக ஆரோக்கியமாக இருக்கிறார். அப்புறம் உறவு, கலந்துரையாடல், தன்னுடைய ரவி தமிழ்வாணனுடைய தன்னுடைய சகோதரரோடு வாரத்தில் ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அவர்கள் சந்தித்து அவர்களை பற்றி முழுவதுமாக சிந்திக்கிறார்கள். அந்த 2 மணி நேரம் ப்ரைவேட் டைம் கொடுக்குறாங்க, ஸ்பெசிஃபிக் டைம். இதெல்லாம் வாழ்க்கையிலேருந்து கருது. இப்போது இதில் பல கட்டுரைகள், 102 கட்டுரைகள் இருக்குது. எல்லாம் ஒரு பக்க கட்டுரைகள், சில சிந்தனைகள். இதை நான் ஏன் எடுத்துக்கிறேன்னா, இந்த சிந்தனைகளை நம்ம பகிர்ந்துகிற போது நமக்கு தெளிவு ஏற்படுகிறது. இன்னொன்று, ஒரு பெரிய நூலை பற்றி நான் பேசணும்னா முழுவதும் உள்வாங்கி முழு கதாபாத்திரங்களையும் நான் சொல்லணும். இதில் ஒரு தலைப்பு போதும், நமக்கு ஒரு தலைப்பு போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு நம்ம எண்ணங்களை சேர்த்து சொல்கிறதுக்கு இது வாய்ப்பு அறிவார்ந்த நண்பர்களிடையே. அதனால் இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இந்த கட்டுரையை சொல்கிறேன். இதில் முதல் கட்டுரை, வாயால் கெட்டு போகிறவர்கள். வாயால் வாழ்ந்தவர்களும் உண்டு, கெட்டு போகிறவர்களும் உண்டு. இந்த நான் சொல்கிறதையெல்லாம் விட்டுட்டா வாழலாம், வேற ஒன்றும் இல்லை. உடன்பாட்டிலும் சொல்லலாம், திருக்குறள் உடன்பாட்டிலும் சொல்லும், எதிர்மறையிலும் சொல்லும். இப்போ ஒரு 5 வகையான ஆளுக்களை அவர் சொல்கிறார். 5-6 வகையான ஆளுக்கள். முதல் ஆள் யாருன்னா, சிரிக்க வைக்கிறோங்கிற பேரில் பிறரை கிண்டல் செய்து வாயால் மாட்டிக்கிறவன். யார் முதல் ஆள்? சிரிக்க வைக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கிண்டல் பண்ணிடுறார். கிண்டல் பண்ணிட்டா அவருக்கு அவர் நெருக்கமானவராக இல்லாமல் இருக்கலாம், அல்லது அவருடைய உடல் குறைபாட்டை நம்ம சொல்லிடலாம். நம்ம என்னமோ கேலி செய்கிறோம், சிரிப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஒன்று சொன்னால், இப்போது இந்த கிண்டல் செய்கிற போது அல்லது இந்த மாதிரி கேலி சொற்களாலே ஒருத்தரோட பேசுகிற போது அவர் எந்த மனநிலையில் இருக்கார்? அவர் நமக்கு நெருக்கமானவரா தூரமானவரா? ஒரு முந்தானத்தை பழகின விட என்னை கேலி பண்ண முடியுமா? அவர் எப்படி எடுத்துக்குவார்? அவருடைய மனநிலை என்ன? நாம் கேலி பண்ணுகிற பொருள் என்ன?
சில சமயத்தில் போத ஒரு வெதரை வச்சு கேள்விப்படலாம், பல கேள்விகள் இருக்கு. ஆனால் அவருடைய ஊனத்தை வச்சு, நிறத்தை வச்சு, அவருடைய தொந்தியை வச்சு, இப்படியெல்லாம் எந்த கடையில் அரிசி வாங்குறீங்கலாம் நம்ம கேள்வி பண்ணோம்னா என்னமோ சிரிக்க வைக்கிற பேர் வழின்னு நினச்சிக்கிட்டு ஒருத்தரை துன்பப்படுத்திடுறோம். அது முதல் ரகம். சிரிக்க வைக்கிறோம்னு பேசி வாயை கொடுத்து வம்பு வாங்குறவங்க இவைகளை பற்றி சொல்லுவாங்க. ரெண்டாவது ஆள் வாதம் செய்து கெட்டு போகிறவங்க. வாதம் செய்கிறது. நான் ஒருங்க படித்தேன், ஒரு வாதத்தில் ஜெயிக்கணுமா, நீங்கள் யாராவது வாதத்தில் ஜெயிக்கணுமா என்ன பண்ணணுமா, டோன்ட் என்டர் இன்டு அன் ஆர்கியூமெண்ட்னாரு. என்ன வாதத்தில் ஜெயிக்கணும்னா என்ன, டோன்ட் என்டர் இன்டு அன் ஆர்கியூமெண்ட்டுங்கிறாரு. சரியா? அப்போது வாதத்தில் நம்ம இறங்கிட்டோம்னாவே தோக்குறோம்னு அர்த்தம். எதை தோற்கலாம்? ஒன்று, நம்ம பேசுகிற பாயிண்டை ஜெயிக்கலாம். ஆனால் தோழமை, தோற்பது தோழமைனார். வெல்வது வாதம், தோற்பது தோழமை. வாதம் செஞ்சு எவனாவது ஜெயிச்சாருன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? நான் வாதம் செஞ்சால் என்னுடையது, நான் என்ன சொல்கிறேனோ நான் அதில் தான் நிற்பேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதில் தான் நிற்பீங்க. இந்த ஆர்கியூமெண்ட் அது அந்த வாதம் செஞ்சே தோக்குறவங்க நல்லா இருக்காங்க. நல்லுறவு என்பது நிரந்தரமான சந்தோஷம். நல்லுறவு என்பது நிரந்தரமான சந்தோஷம் தரும் விஷயம். அல்லது மடக்கிவிட்டேன் அவனை என்பது நிரந்தர சந்தோஷமா? ஒரு அன்புங்கிறது ரெண்டு இருக்கு. அன்புங்கிறது நிரந்தரமான சந்தோஷம். இந்த வாதத்தில் ஜெயிச்சிட்டோங்கிற எண்ணம் நிரந்தரமா? அது நிச்சயமா நிரந்தரம் இல்லை. அப்போ அந்த மாதிரி வாதத்தையே எத்தனை வாதங்கள், கணவன் மனைவி வாதம் விவாகரத்தில் முடியுது. முதலாளி தொழிலாளி வாதம், மேனேஜர் ஊழியர் வாதம், இதெல்லாம் எதில் முடியும்? போயா அப்படின்ட்டு இவன் வேலையை விட்டவன்லாம் இருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் வாதம். இதற்கு என்ன சொல்கிறாங்க? வெல்வது வாதத்தை, அதாவது வெல்வது வாதம், தோற்பது தோழமை அப்படின்னு நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. அடுத்தது, இதில் எப்படி வெளியில் வரலாம் அந்த ஆபத்தில்? இந்த வாதம் ஆரம்பிச்சிருச்சுன்னா அது எப்படி வெளியில் வரலாம்? யாராவது சொல்கிறீங்களா? ஒருத்தர் என்னுடைய நண்பர் சொல்வார், நான் இந்த ஆட்டத்துக்கு வரல அப்படின்ட்டு போயிடுவார். சொல்லுங்கள், ஒரு வாதம் ஆரம்பித்தா உள்ள என்ட்ராயிருச்சு, எப்படி வெளியில் வர்றது? நான் சொல்கிறேன், வாதத்தில் வெல்றது வாங்க கீதாம்மா. அதாவது வாயால் கெட்டு போகிறவங்கன்னு ஒரு ரகத்தை சொல்லிக்கிட்டு வரேன். முதல்ல கேலி பேசி கிண்டல் பேசி என்னமோ நான் சிரிக்க வைக்கிறேன் பேர்வடி அப்படின்னு பேசி வாயால் கெட்டு போகிறவன், அந்த நட்பு போயிடும். ரெண்டாவது ஆள் வாதம். சொல்லுங்க, வாதத்தில் வணக்கம் கீதா, வாதத்தில் என்ன சொல்ல ஆரம்பிச்சிங்களே? யாரோ சொல்ல ஆரம்பிச்சிங்களே? சொல்லுங்கள். வாதத்தில் என்னுடைய நண்பர் என்ன சொல்வார்? நான் ஆட்டத்துக்கு வரலேன்ட்டு அந்த இடத்த விட்டு விலகிடுவார். இந்த வாதங்கள் அது ரொம்ப சில பேர் அதை புகழ்ந்து சொல்லிட்டு எனக்கு உங்கள் கருத்தில் அவட உடன்பாடு இல்லைன்ட்டு அதுலேருந்து விலகிறவங்க இருக்காங்க. அல்லது நாசுக்கா வேறு பேச்சை மாற்றுறவர்கள் இருக்காங்க. அதனால் என்ன வாதத்தில் ஜெயிக்கணும்னா என்ன? டோன்ட் என்டர் இன்டு அன் ஆர்கியூமெண்ட். மூணாவது ஆள் மற்றவர்களை பற்றி தவறாக பேசியே கெட்டு போனவர்கள். அடுத்தவனை பற்றி எப்போ பார்த்தாலும் இதுவே பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு 2 பேர் கூடனா மூணாவது ஆளை பற்றி ஒரு குறை சொல்கிறது. ஒரு 5 பேர் பேசிக்கிட்டு இருந்தானா, 6வது ஆளை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். 5வது ஆளே எந்திரிச்சு போனானா. இந்த 4 பேர் அந்த 5வது ஆளை பற்றி பேசினானா. இன்னொருத்தர் எந்திரிச்சு போனேன். 3 பேர் அந்த எந்திரிச்சு போன 4வது ஆளை பற்றி பேசினாங்களாம். இந்த 3 பேர் எந்திரிச்சே போகலையா,
ஏன்னா நம்ம போயிட்டா நம்மளை பற்றி இவங்க பேசுவாங்க. அப்போ இந்த குறை சொல்லிக்கிட்டே தெரிகிறது. அடுத்தவனை பற்றி தவறாக பேசுவது. நான் சொல்கிறேன், யாரையாவது பற்றி தவறாக பேசுங்களே நீங்கள். முதல்ல அந்த செய்தி யாருக்கு போக தெரியுமா? நீங்கள் யார்கிட்ட பேசுனீங்களோ அவனுக்கு தான் போகும் முதல்ல. அப்போ அந்த முதல்ல யாருக்கு போகும்? யார்கிட்ட யாரை பற்றி நம்ம தவறாக பேசணுமோ அவர்கிட்ட வத்தி வச்சுருவேன் அவன். அதனால தான் சொல்லுது, தீக்குறளை சென்றோதோம்னு சொன்ன ஆண்டாள் நாச்சியார். தீக்குறளை சென்றோதோம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். உலக நீதி சொல்லுது, மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். பொல்லாங்கு சொல்ல வேண்டாம்னு சொன்னிச்சு. இதையெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கல பிள்ளைகளுக்கு. அப்போது மூணாவது ஆள் இந்த மாதிரி வாயால் கெட்டு போகிறவங்களை பற்றி சொல்கிறேன். கேலி பண்ணி கெட்டு போகிறவன். ரெண்டாவது வாதம் பண்ணி கெட்டு போகிறவன். மூணாவது குறை சொல்லி அடுத்தவங்களை பற்றி குற்றம் சொல்லி கெட்டு போகிறவன். நாலாவது ஆள் ஒருத்தர் இருக்கான். இவன் அதாவது லூஸ் டாக்கும்பாங்க. கண்ட எதை வேணுமானும் யார்கிட்ட வேணுமானும் பேசுவான். எதை யார்கிட்ட பேசணும்னு இருக்குல்ல, எதை பற்றி வேணும்னாலும் யார்கிட்ட வேணும்னாலும் இதை லூஸ் டாக்குன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. அந்த மாதிரி அப்படி கெட்டு போகிறவர். அஞ்சாவது ஒருத்தர் இருக்கா. நாலாவது இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? நான் வாயை கொடுத்து மாட்டிக்கிறேன். எப்படின்னா, நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன். தற்பெருமை உள்ளவன். அதனால் செய்ய முடியாததையும் செய்வேன்னு சொல்லுவான். ஆனால் இவனால் முடியாது. அப்போ உறவு என்னாகும்? செய்ய முடியாது தானப்பா செய்ய முடியும்னு சொல்லணும். வாயால் கெடுபவர்கள். அடுத்தது அதை செய்கிறேன் இதை செய்கிறேன். அப்புறம் சில பேர் மனத்தோட பேசுகிறோன்னா பேசிக்கிட்டே இருக்கும். மனத்தோடு ஒரு நாளைக்கு 60,000 தடவை நம்ம பேசுகிறோமா, எல்லாம் நெகட்டிவாக பேசுகிறோமா. இந்த மனத்தோட செல்ஃப் டாக் இதை நம்ம பாசிட்டிவாக மாற்றணுங்கிறாங்க. நமக்கு நன்மை விளைவதெல்லாம் பண்ணணுங்கிறாங்க. சரி, மனதில் தோன்ற எண்ணங்களை எல்லாம் அடுத்த வீட்டை சொல்லலாமா? நம்ம வெளியில் வர்ற போது ஆடை இன்றி தான் பிறந்தான். வெளியில் வர்ற போது ஆடை அறிஞ்சிக்கிட்டு தானே வர்றேன். வார்த்தைகள் மனதில் தோன்றுதுன்னு வச்சுக்கோங்க, அது எல்லாத்தையும் பேசிடக்கூடாது. நேக்கட்டாக வெளியில் வார்த்தை வந்துடக்கூடாது. அதற்கு போர்த்தி தான் அனுப்ப வேண்டியது இருக்கு. ஒரு அன்பை போர்த்தி, பிரியத்தை போர்த்தி, அதன் போர்த்தி தான் நம்மளோட வார்த்தைகளை நம்ம பேச வேண்டியது இருக்கு. அப்படி பேசினால் வாழ்க்கை நிச்சயமாக வெற்றி. இந்த கேலி பேசுகிறோம்னு, கிண்டல் பேசுகிறோம்னு, நையாண்டி பேசுகிறோம்னு மருத்துவங்களை புண்படுத்தக்கூடாது. வாதம் பேசுகிறோம்னு புண்படுத்தக்கூடாது. செய்ய முடியாதது அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் வாயை விட்டுறது. குறை சொல்லக்கூடாது. அடுத்தவனை இன்னொருவிடம் அதுதான் புறஞ்சொல்றது, கோட் சொல்கிறது. இதெல்லாம் சொல்லக்கூடாது. இவர்களெல்லாம் வாயை வைத்து கெட்டு போனவர்கள். ஆனால் வாயை வைத்து வாழ்ந்தவர்கள் எத்தனை பேர்? ஆக்கம் கேடும் அதனால் வருதலால் காத்து ஓம்பல் சொல்லின்கண் சோர்வுன்னு சொன்னிச்சு. எது? வள்ளுவம் சொல்லுது. உனக்கு நல்லது நடந்தாலும் கெடுதல் நடந்தாலும் எதில் நடக்குது? சொல்லால் தான் நடக்குது. அதனால சொற்சோர்வு படையல்னு அவை சொன்னாங்க. எத்தனையோ சோர்வு வருது, நமக்கு சொற்சோர்வு படையல். அடுத்தது உலகிற்கு பழகிறான். உலகத்தோட ஒரு முக்கியமான ஒரு உளவியல் சிந்தனை சொல்றாரு. மனிதன் என்பவன் சுயநலமிக்கவன். மனிதன் என்பவன் சுயநலமிக்கவன். மாஸ்லாவுடைய நீடு தியரி எதைத்தான் சொல்லுது. தேவைகள், மனிதன்கள் தேவைகளை தேடி தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதே மனிதனுடைய இது. அப்போ என்ன அர்த்தம்? எனக்கு 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 வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ, அதைத்தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இது எப்போ இது மிருகத்திலிருந்தே அது வருது. இப்படி நடந்துக்கிறாங்க. என்ன நமக்கு அந்த சுயநலத்தை நம்ம எப்படி மாத்திரமா நம்முடைய பண்பால், படிப்பால், பிரியத்தால்,
அன்பால நம்ம சுயநலத்தை மாத்துறோம். இப்போ அம்மா என்ன பண்ணுறா, தாய் ரத்தத்தை பாலாக்கி கொடுக்குறா. தன்னுடைய பிள்ளைக்கு தான் கொடுக்குறா, அது வேற. அப்போ பிரியத்தால் அவன் சுயநலத்தை மாற்றிக்கிறான். அது மாதிரி நிறைய பேர் நம்ம என்ன சொல்கிறான், அவனை நம்பி இறங்கிட்டான், அவன் துரோகம் பண்ணிட்டான், இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ அதெல்லாம் இயல்புன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா மனிதன் சுயநலமக்கவன், அவன் துரோகம் செய்வது இயல்பு, இதெல்லாம் இயல்பு. என்ன சொல்கிறாங்க இவர் எழுதுகிறாரு, நம்மளுடைய ஒவ்வொரு மனதிலும் ஒரு ராவணன் இருக்கிறான், ஒரு துரியோதனன் இருக்கிறான், ஒரு கம்சன் இருக்கிறான்னு எழுதுகிறார். துரியோதனன் என்ன, ஒரு பிடி நிலத்தை கூட கொடுக்க மாட்டான், அவ்வளவு எல்லாம் சுயநலம், எல்லாம் எனக்கு. எத்தனை அரசியல்வாதிகள் மலையெல்லாம் தின்னுட்டான், ஆறையெல்லாம் குடிச்சிட்டான், அப்படியெல்லாம் இருக்காங்க. எல்லாம் எனக்கு, எனது எனது நான் எனது. அப்போ இது என்ன, ஒவ்வொரு மனுஷத்துலையா என்ன இருக்குது, அதாவது காமம் மிஞ்சிராத மூளையும் மலம் மிஞ்சிராத குடலும் இல்லைங்கிறாங்க. அதாவது எப்படியும் கழிவு நம்மகிட்ட இருக்குது, எல்லா கழிவையும் நான் வெளியிட்டேன்னு சொல்ல முடியாது. அந்த எண்ணங்கள் இருக்குது, அதை நம்ம மடைமாற்றுகிறோம். இது தகாது அப்படின்னு மடைமாற்றுறோம். மடைமாற்றாமல் போனவன் அழிஞ்சு போகிறான். யாராகிறான், ராவணன் ஆகிறான். அந்த பொண்ணு அழகாக இருக்குது, அதோட ஒரு பூ அழகாக இருக்குது, அந்த பூவை எனதாக்கி கொள்ளணும்னு நான் எப்போ நினைக்கிறேனோ, அந்த சுயநலம் எப்போ நினைக்கிறேனோ அப்போ நான் ராவணன் ஆகிடுறான். அது என்னுடைய பேத்தி மாதிரி தான், அந்த பொண்ணு அழகாக இருக்குது, பேத்தி மாதிரி தான் அப்படின்னு நான் எப்போ நினைக்கிறேனோ அப்போ நான் மேம்படுகிறேன். அப்போ எண்ணங்கள் மிச்சம் இருக்குது, சுயநலம் மிச்சம் இருக்குது, அதிலிருந்து மீளணுங்கிறது. மனிதனின் மோசமான மறுமதியை கண்டு புலம்ப வேண்டாங்கிறாரு. ஏன்னா அது இயல்பு. புறநானூறு சொல்லுது, இன்னாதம்மை உலகு. அவர் முதலில் சொல்றாரு, இன்னாதம்மை உலகு இனிய காண்பர் அதன் இயல்புணர்ந்தோரே. இந்த கட்டுரையுடைய நோக்கம் என்ன, இயல்பை உணரச் சொல்கிறார். உலகம் சுயநலமானது, மனிதர்கள் சுயநலமானவர்கள், அவர்கள் மிருகத்திலிருந்து மேம்பட்டவர்கள். அந்த மிருக உணர்வுகள்லாம் உள்ளே இருக்கு, அதிலிருந்து நம்ம மேம்படணும்னா இந்த படிப்பு, பழக்கம், பிரியம், அன்பு இது தேவை அப்படிங்கிறது மாதிரி இதை முடிக்கிறேன். அடுத்தது நிறைய உளவியல் செய்திகள், அதை சொன்னாலும் இப்போ எல்லாரும் உணர்வு பூர்வமாக மாறிட்டாங்களாம். எல்லாருக்கும் உணர்வு பூர்வமாக, அறிவு பூர்வமாக இல்லை. அந்த காலத்தில் பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம யாராவது ஒரு சொன்னோம்னா, அறிவுரை சொன்னால், அப்பா சொன்னால் சரியப்பான்னு கேட்டுக்கிட்டு செய்யலாம். இப்போ ஏன் அப்படி தான் கேட்குது. கணவன் மனைவி எல்லாரும் அப்போ சொன்னால் கேட்டுக்கிட்டாங்க. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் தகராறில் தான் இருக்காங்கங்கிறார். ஒரு அதிகாரி இன்றைக்கு சிறந்தவன் எது, ஆமாம் சரின்னு ஒத்துக்கிறவன் தான் எனக்கு எல்லாருக்கும் பிடிக்குது. எவனாவது எதிர்த்து கேள்வி கேட்டா, அப்போது எதையும் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்றை யோசிக்க சொல்கிறாரு. யார்கிட்ட சொல்கிறோம், எதுக்காக சொல்கிறோம், அவனுக்கு அது நன்மை தருமா? ஏன் நான் முதற்கற்றையிலே சொல்லிட்டேன், மனிதன் சுயநலம் உள்ளவன். அப்போ சொல்லுகிற போது அந்த உணர்வுகளை பார்த்து எதையும் பக்குவமாக சொல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எங்கள் தாயார் சொல்லுவாங்க, எதவா சொல்லணும் தம்பி, என்ன சொல்லணும், எதவா சொல்லணும். எதவா சொல்கிறோம்னா இதம்னு சொல்கிறோம்ல, ஹீதம் பரோபகாரம் ஹிதம் சரீரம்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் இந்த சரீரத்துக்கு எது இதமாக ஒரு வடமொழி சொற்றொடர் சொல்லுது. அடுத்தவர்களுக்கு உதவுறது உன்னுடைய இதமாக, மனதுக்கு இதம் உடலுக்கும் இதம் தான். சில பேர் கால் வலிக்குது மிதின்னு சொல்லுவாங்க, பிள்ளைய போட்டு மேலே ஏறி முதுகில் ஏறி மிதிக்கிங்க, அதெல்லாம் இதமா? சரீரத்துக்கு எது இதம், பரோபகாரம் இதம்னு சொன்னிச்சு. எங்கள் தாயா என்ன சொல்லுவாங்கிற, எதவா சொல்லணும். என்ன எதவா சொல்கிறோம், பக்குவமாக சொல்ல வேண்டும். அவர்களுக்கு ஏற்ற சூழலில், அவர்களுக்கு ஏற்ற வகையில், பெரியவர்களுக்கு பெரியவன் சின்ன பிள்ளைக்கு இறங்கியும்
கேட்கணும் அப்படின்னா எதவா சொல்லணும். எங்கள் பக்கங்களில் ஒன்று சொல்லுவாங்க, இப்போ அது மாறி போச்சு. அடித்தா அசல் போச்சா, வஞ்சா வட்டி போச்சான். என்ன அடித்தா அவர்கள் எங்கள் பக்கத்தில் பெரும்பகுதி ஒரு அந்த காலத்து இந்த எல்லா தொழிலும் செய்கிறார்கள். அன்று தனவணிகம் செய்ததுனால அவங்க இன்றைக்கி அடித்து வாங்குறான், அது வேற. அது அநியாய வெட்டி வாங்குறான், அது வேற. இது அடித்தோம்னு வச்சுங்களேன், அவன் அடுத்தாப்புல அவன் தொழிலை விட்டு போயிடுவேன். இப்போ ஒரு தொழில் நடத்துகிறான், அவனை போய் அடித்தோம்னு வைங்க, அந்த தொழிலை நடத்த முடியாது. அவன்கிட்ட எதவா சொல்லி தான் வாங்கணும்பாங்க, எதையும் எதவா பேசுகிறது. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, இப்போ நேற்று ஏன் லீவு வரலைன்னு சொல்கிறாம ஒரு வேலைக்காரருக்கு எதம்மா சொல்கிறது? எப்படி நேற்று நீ வருவாயின்னு இருந்தேம்மா, நீ வரவே இல்லை. 11 மணிக்காச்சும் வந்துடுவாயின்னு இருந்தேன், வரல. ஒரு ஃபோனாச்சும் பண்ணுவாயின்னு இருந்தேன், அதுவும் பண்ணலை. ரொம்ப சிரமமாயிருச்சம்மா. அப்படி சொல்லாதான் வேணுமா? ஏன் வரலைன்னு சத்தம் போட்டால் மறுநாள் அது ஒன்றாவே வராமே போயிடும். இன்றைக்கி நிலைமை அப்படி இருக்குது. அப்போ இந்த பக்குவமாக பேசுவது ஒரு கலை. இது இந்த கட்டுரை. அது மாதிரி நிறைய பேர் பிள்ளைகள்கிட்ட பேசும்போது அவங்க நன்மைக்காக சொல்கிறோங்கிறத ரொம்ப மெதுவாக. இன்னொன்று டைரக்டாக சொல்லாதேங்கிறான். இந்த எதவா சொல்கிறதுல பொதுவாக இன்னொருத்தருக்கு இந்த பிள்ளை, அதாவது கம்பேர் பண்ணாத, கிரிட்டிசைஸ் பண்ணாதெல்லாம் முக்கியம். ஆனால் பெரியவங்க யாரை கம்பேர் பண்ணலாம்? இப்போ நரேந்திரா, இப்போ சிவாஜி, சத்ரபதி சிவாஜி யாரை தாயுடைய சொல்ல ரொம்ப கேட்டாங்களாம். இன்றைக்கு நம்ம நடிகர் சிவாஜி அதே மாதிரி தான். ராஜாமணி அம்மையார், நடிகர் யார், நம்ம எம்ஜிஆர், இவர்கள் தான் தாயை கும்பிட்டவங்க. அதை ஒரு சப்டிலாக, அதாவது தாயை, இப்போ நம்ம சிவாஜி கணேசன் இருக்கார்ல, ஏதாவது ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு, அப்போ பிள்ளைகிட்ட, அதாவது எந்த நேரத்தில் சொல்லணும் அப்போ பிள்ளைகிட்ட சொல்லலாம். நடிகர் சிவாஜி வெளியில் போனால் அம்மா காலில் விழுந்து கும்பிட்டு தான் போவாராம். எம்ஜிஆர் அவங்க அம்மா எல்லாரையும் ரொம்ப அன்பாக நடத்துவாங்களாம், அதனால எம்ஜிஆர் கும்பிட்டு தான் போவாங்களாம். கலைஞர் அஞ்சுகம்மையாருடைய இதைத்தான் கும்பிட்டு தான் போவார். இந்த மாதிரி யாருக்கு என்ன பிடிக்குதோ அந்த பிள்ளைகளுக்கு நேரடியாக சொல்லாவிட்டாலும் ஒரு இதாவது சொல்லணும். அப்போ யாரிடம் எதை எப்பொழுது சொல்லணும். அடுத்தது ஒன்றை பார்க்கலாம். அதாவது முடிவுகளை எடுக்க தள்ளி போடுங்கள்ங்கிறார். முடிவை தள்ளி போடாதேன்னு நம்ம சொல்லுவோம். சில நேரங்களில் தள்ளி போட்டால் எப்பவுமே ஒரு உடனே முடிவுகளை எடுக்கிறது, சில நேரங்களில் வேறு வழி இல்லாததை உடனே எடுக்கணும். ஆனால் சில முடிவுகளை, ஒரு பொருளாதாரம் சார்ந்த முடிவுகள், இதையெல்லாம் ஒரு தள்ளி போடணும். தள்ளி போடுவதற்கு என்னென்னலாம் யோசனை, தள்ளி போடுறதுக்கு என்ன, டு கெட் இன்ஃபர்மேஷன், டு கெட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், அதாவது டேட்டாஸை வச்சு தான் எடுக்கணும். நமக்கு நன்மை விளையுமா? இப்போ முடிவு இருக்கிறதுக்கு திருக்குறள் சொல்லுது, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல்னுச்சு. அப்போ என்னென்ன எழுதணும்? தள்ளி போடுறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களே நண்பர்களே, அருமையான அறிவார்ந்த நண்பர்களே. ஒரு டெசிஷன் எடுக்கணும். ஒரு ஆள் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறான், அது என்ன பண்ணலாம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. யோசித்து சொல்ல அவகாசம் தேவைன்னு சொல்லலாம், அல்லது வேற ஏதாவது சொல்லலாம். சும்மா ஒரு கலந்தரில் மட்டும் 2 வார்த்தை சொல்லுங்களேன் ஒரு விஷயத்தை. டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லலாம். அருமை 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 அருமை. இந்த சந்தர்ப்பத்துல வேலையை விடும்போது நிறைய பேர் கோபத்துல அந்த மாதிரி இருக்கும்போது அதை கொஞ்சம் தள்ளி போட்டு பல பேர் வீட்டுல இருக்கிறவங்க பெரியவங்களோடயோ யாருக்கையாவது சுட்டு அருமையானது அருமையானது. ஒரு வழிகாட்டி, ஒரு மென்டர், ஹேவ் ஏ மென்டருங்கிறாங்க. இப்போ எங்கள் வீடுகளெல்லாம் கலந்துக்கிட்டு சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்?
கலந்துக்கிட்டு சொல்கிறேன். என்ன யார்கிட்ட கலக்கிறது? நம்மோடு அன்பும் அக்கறையும் உள்ளவங்களோட கலக்கிறேன். மனைவி சொல்லதான் மந்திரம்னு இருப்பான் அப்படிங்கிறாங்க. ஏன்? அவர்கள் என் மீது அன்பும் அக்கறையும் உள்ளவர்கள். வேலைக்காரர் கேட்டாராம், நீங்கள் சொல்கிறத கேட்குறதா அம்மா சொல்கிறத கேட்குறதா? இவர் சொன்னாரா, இங்கே பாருப்பா, நான் சொல்கிறதும் அம்மா சொல்கிறதும் ஒரே மாதிரி இருந்தா நான் சொல்கிறத கேளு, நான் சொல்கிறது எங்கள் வீட்டுக்காரம்மா சொல்கிறது வெவ்வேறையாக இருந்தால் அவங்க சொல்கிறத கேட்டு போனாராம். என்ன கேட்கிறது? அப்போ இந்த ஏன் எனக்கு இது ஏதோ ஜோக்கு மாதிரி சொன்னாலும், 2 கண்களால் 2 திசை தெரிந்தால் 4 கண்களால். நான் இப்போ உங்களைய பார்த்துட்ருக்கேன், எனக்கு 180 டிகிரி எனக்கு தெரியுது. என் மீது அன்பும் அக்கறையும் உள்ள உங்களுக்கு எனக்கு பின்னாடி இருக்க 180 டிகிரி தெரியுது. அப்போ 360 டிகிரி தெரிஞ்சு ஒரு டிசிஷன் எடுத்தால் எப்படி இருக்கும்? இது கலந்து கொண்டு சொல்கிறேன். அப்போ அதெல்லாம் பழகணுங்கிறாங்க, எதையும் உடனே சொல்லணுங்கிறா இதில் என்று அது அந்த ஒரு கருத்து அழகான கருத்தாக இருக்குது. இப்போ இன்னொரு உளவியல் கருத்து உங்களோட பேசுகிறேன். ஒரு முக்கியமான கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கீழ்ப்படிதல் கேவலமா? என்ன தலைப்பு? கீழ்ப்படிதல் கேவலமா? இன்னைக்கு எல்லாரும் கீழ்ப்படி நடக்கணுங்கிறாங்க, சொல்றதை கேட்கணும். கீழ்ப்படிதல் கேவலம் இல்லைங்கிற. ஏன்? பலரிடம் எல்லாம் இல்லாத குணமாக அது மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ அன்புக்கோ அதிகாரத்துக்கோ கீழ்ப்படிதல் என்பது நன்மைக்குத்தான்கிறார். அன்புக்கோ அதிகாரத்துக்கோ கீழ்ப்படிதல். ஏன்னா அவனை மேலதிகாரின்னு உட்கார வச்சிருக்காங்க. ஏன்? அவன் அனுபவம் இருக்கலாம், இது இருக்கலாம், பொசிஷன் ஒன்று இருக்கு. கீழ்ப்படிதல் சொன்னதை கேட்கிற பிள்ளைகளை தான் பெற்றோருக்கு பிடிக்குது. எல்லாரும் சொன்னதை கேட்குற கணவனை மனைவிக்கு பிடிக்கலாம். அந்த மாதிரி இப்போ மனைவியிடம் சரின்னு சொல்லணுமா? 2 வார்த்தை சிறந்த வார்த்தைங்கிறாங்க. ஒன்று சரி, இன்னொன்று சாரி. சரி சாரி. இப்போ நான் தான் அப்போவே சொன்னனே, ஒன்று நடந்துருச்சு, அப்போது வாயை மூடிக்கணுமா? அதாவது தவறு செய்தால் உடனே ஒத்துக்கங்கிறாங்க. இந்த புத்தகத்தில் இல்லை, நான் என்னுடைய எண்ணங்களையும் நிறைய சேர்த்து சொல்லிக்கிட்டு வரேன். தவறாக இருந்தால் அட்மிட் யுவர் மிஸ்டேக்குங்கிறாங்க. ஏன் அட்மிட் பண்ண மாட்டேங்கிறான்? அட்மிட் பண்ணால் என்ன நிகழும்? நிறைய இருக்குது. அட்மிட் யுவர் மிஸ்டேக்குங்கிறாங்க. மனைவி, நான் அடிக்கடி சொல்கிற கதை, ஒரு டீயை கொண்டாந்து வச்சுட்டு போனாங்களாம். இவர் உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்தாராம். பையன் ஓடியாந்தவன் தட்டி விட்டான், கொட்டி போச்சு. இதான் நடந்தது. அவர் சொன்னாராம், உள்ளே என்ன பண்ணி கிழிக்கிற, என் கையில் கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னா. அந்த அம்மா சொன்னாங்களா, நீங்கள் என்ன எழுதி கிழிக்கிறிய, குடிச்சிட்டு எழுதியிருக்கலாம்ல அப்படின்னாங்களாம். பையன் சொன்னானா, ஏன் ஓரமாக வச்சிய, நடுவில் வச்சுருக்கலாம்ல. யாரும் அட்மிட் பண்ணிக்கல அவங்க மிஸ்டேக்கை. இவர் சொன்னாரா, இதை சொர்க்கமாக்கினது நடந்தது 10%, 90% ரெஸ்பான்சஸ். இவர் சொன்னாரா, அப்படி டீ கொடன்னு இருந்துச்சு, திடம் மனம் அந்த அதெல்லாம் இருக்குல்ல, சூடாக இருந்துச்சு, நான் குடிச்சிட்டு எழுதியிருக்கலாம்ப்பா, என்ன பெருசாக எழுதுறேன் அப்படின்னு இவர் சொன்னாராம். அந்த அம்மா சொன்னாங்களா, நான் என்னங்க உள்ளே பண்ணுறேன், உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் என்ன எழுதுறீங்க எனக்கு கொஞ்சம் நேரம் கேட்டுக்கிட்டு இருந்துட்டு, அப்படிலாம் நடக்குமா? சரி, கேட்டுக்கிட்டு இருந்துட்டு நான் போயிருக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். பையன் சொன்னானா, நான் தான் கவனமாக இருந்திருக்கணும். இங்கே தவறுகளை உடனே ஒத்துக்கொள்கிற போது அது சொர்க்கமாகிறது. என்ன சொல்கிறாங்க? தவறாக இருந்தால் ஒத்துக்க, சரியாக இருந்தால் வாயை மூடிக்கங்கிறாங்க. நான் அப்போவே சொன்னேனே அப்படின்னு சொல்கிறத சொல்லாதீங்கிறாங்க. அப்போவே சொன்னேனேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, நீ மக்கு, நான் சிறந்தவன், நீ டிசிஷன் எடுக்க தெரியாதவ,
நான் தான் கரெக்டாக டிசிஷன் எடுப்பேன். என்னெல்லாம் இருக்குது. நான் அப்போவே சொன்னேனே, ஒன்று அந்த வேலை முடிஞ்சு போச்சு, இன்னமும் அதை டிஸ்கஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நான் அப்போவே சொன்னேனேங்கிறத சொல்லாதீங்கிறாங்க. நீங்கள் சரியாக இருந்தால் நீங்கள் வாயை மூடிக்கிங்க. எதிரி இருக்காங்கல்ல, நம்ம இப்போ கேட்டுக்கிட்டாங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க நீங்கள் அப்போவே சொன்னீங்கங்க, நான் தான் கேட்கலை அப்படின்னு சொல்லுகிற போது அங்கே சூழல் நல்லா இருக்கு. நான் அப்போவே சொன்னேனே நீ கேட்கலையேன்னு சொன்னால் என்ன பொருள்? உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ டிசிஷன் எடுக்கிறதுல மட்டான். நான் உன்னை விட சிறந்தவன், நான் அறிவாளி, இவ்வளவு இருக்கா. நான் அப்போவே சொன்னேனே இல்லை. அதனால் அட்மிட் பண்ணிக்க. சரினா தவறுனா ஒத்துக்க, சரினா வாயை முடிக்க. அதுக்கு 2 வார்த்தைகள் என்ன சொல்கிறேன்? சரியம்மா, சாரிம்மா, 2 வார்த்தை போதும். சரியா? அடுத்தது கேளுங்க, எல்லாரும் கேட்கறதுக்கு தான் கலந்துரையாடல் தானே. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, சரி சொல்லணும், சாரி சொல்லணும், நான் அப்பவே சொன்னேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அதுல அவங்களே சொல்லுவாங்க நீங்க அப்பவே சொன்னீங்க, நான் தான் கேட்கல அப்படின்னு. இது ஒரு பெரும் இழப்பா இருந்தா இந்த மாதிரி சொல்லி நம்ம சமாதானப்படுத்திக்க முடியுமா? ஆமா, அதாவது இல்ல, யாரோ ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க கடனா, மனைவி சொல்றாங்க 1 லட்சத்தை தூக்கி கொடுக்காதீங்க, ஒரு 50,000 கொடுங்க, அது வருதான்னு பாக்கலாம், அப்புறம் கொடுக்கலாம் அப்படின்னு. ஆனா இவர் ரொம்ப தனக்கு ஒரு பெருமை அப்படிங்கறதுனால தூக்கி கொடுத்துடுறாரு. 1 லட்சமும் திரும்பி வரல. இவங்களுக்கு கஷ்டம் வர நேரத்துல கேக்குறாங்க, அப்பவும் கொடுக்கல. அப்போ அந்த மனைவியோட மனநிலை எப்படி இருக்கும்? இவர் சாரி சொன்னா மட்டும் அது சரியா போகப்படுறா கிடையாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன பண்றதுன்னு உங்களையும் லேனா தமிழ்வாணின்னு தான் நான் கேட்கிறேன். இது லேனா தமிழ்வாணனுடைய இது இல்லை, ஆனா ஒரு இது வேற வருது, வேற சொல்றாருன்னா என்னுடைய சிந்தனை சேர்த்து சொன்னேன். அதாவது இல்லை, அவருடைய கட்டுறது தான் தலைப்பு வச்சுக்கிறேன், அதில் ஒரு வரி எனக்கு கவர்ந்த வரியை வச்சுக்கிறேன். அப்புறம் நான் படித்தது நான் கேட்டதையும் சேர்த்து சொல்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குங்கிறேன். முதல்லையே நான் தொடக்கத்தில் சொன்னேன். அது இது இல்லை, இது என்னங்கிற போது நடந்து போச்சு, அதை உடனே சொல்லணுங்கிறது இல்லைங்கிறது தான், குத்தி காமிக்கணுங்கிறது இல்லைங்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. அதை ஆல்ரெடி கொடுத்தாச்சப்பா, ₹1,00,000 போயிடுச்சு கையை விட்டு. இன்னைக்கு அப்படி செஞ்சீங்களே இப்படி செஞ்சீங்களேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல என்ன? அவரே ஒரு நேரத்தை சொல்கிறாரு, அப்பா நீ சொன்னப்பா நான் கொடுக்கல. என்னுடைய மனைவி இதே மாதிரி ஒருத்தர் என்னோட வேலை பார்த்தாரு. அவருக்கு மகளுக்கு கல்யாணம் வச்சுருந்தார். ஆனால் குடிகாரர். அதனால் அவங்க என்ன சொன்னாங்க, அவர் குடிகார மட்டம் வாங்க, நீங்கள் கொடுக்க வேண்டான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அவர் பிஎஃப் போட்டிருக்காரு, செக்கு வந்தால் அது என் கைக்கு தான் வரும், முதல்ல தபால் பூரா என் டேபிளில் வச்சு தான் வரும். அதனால் இங்கே நம்ம அவரை என்கேஷ் பண்ணி எங்கள் ஆஃபீஸில் என்கேஷ் பண்ணிக்கலாம். அதை பண்ணி நானே பணத்தை வாங்கிடுவேன்ப்பா, பரவாயில்லைன்னு சொல்லி கொடுத்தேன். இவர் என்ன பண்ணிட்டார், இவர் தான் தபால் எடுக்க போவார் ஓயே, அவர் அங்கேயே அந்த தபாலை எடுத்துட்டாரு. எங்கே போஸ்ட் ஆஃபீஸ்லேயே எடுத்து பேங்கில் கொண்டு போய் கொடுத்து பணத்தை வாங்கிட்டார். அவருடைய சூழல் கல்யாணத்துக்கு அவருக்கு கல்யாணம் முடியும் கொடுக்குறோம்னாரு. ஆனால் பல கடனை வீட்டில் சொன்னாங்க, அவர் குடிக்காரது கொடுக்காதீங்கன்னு சொன்னாங்க. நான் என்னமோ பெரிய கான்ஃபிடென்ட்டாக எல்லாம் என் கையில் தான் இருக்குதுன்னு நினச்சேன். ஆனால் நம்ம கையில் இல்லாதது இருக்குது. அப்புறம் என்ன பிஎஃப் செக்கை வரலையேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன சரியில்லைண்ணே திருடனே கேட்பண்ணேங்கிறாரு. அப்புறம் பேங்கில் எனக்கு ஒரு சந்தேகம் பேங்கில் கேட்டு மேனேஜர்கிட்ட ஃபோன் பண்ணால் அவர் வாங்கிட்டு போயிட்டாரே அப்படிங்கிறார். அப்போது இதை நான் உணர்ந்தேன், கட்டாயமாக உணர்வோம். அதை உடனே இடித்து காமிச்சா தான் எரிச்சல் வருது. நான் செஞ்ச தப்பை நீங்கள் இடித்து காமிச்சிட்டீங்கன்னா, அப்போவே இடித்து காமிச்சிட்டீங்கன்னா எனக்கு எரிச்சல் வருது. அதுக்குன்னு அதான் முதல் கட்டுரையில் சொன்னேன், ஒரு பக்குவமான நேரம் இருக்கிறது, எதை சொல்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்குது, யார்கிட்ட சொல்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அருமையான கேள்வி. வாழ்க்கை நமக்கு நிறைய கற்பிக்கிறது. அப்போ
குடும்ப அமைதி பெரியது அந்த ஒரு இல்ல கொஞ்சம் ஆமா போயிடுச்சு. அதை உடனே குத்தி காமிக்கிறதா எரிச்சலா இருக்கு. ஏன்னா நான் செஞ்சது தவறு, அதை குத்தி கேட்டு காமிச்சிங்கன்னா இல்லையா எனக்கு எரிச்சல் தானே வரும். ஐ வாண்ட் டு டிஃபெண்ட் மீ. எப்பவுமே என்ன பண்றான், ஏன் எரிச்சல் பட்டு பதில் சொல்றோம்னா, நான் சரி, அதை நான் எப்பவுமே என்னுடைய டிசிஷன், என்னுடைய பிள்ளை, அதை நான் டிஃபெண்ட் பண்ண விரும்புகிறேன் இல்லையா. அப்போ அந்த பிள்ளை தவறு செஞ்சால் கூட நான் டிஃபெண்ட் பண்ணுவேன்ல பிள்ளைய, என்னுடைய டிசிஷன் தப்பாக இருந்தால் கூட. அப்போது அதை சுட்டுவதற்கு ஒரு நேரம் இருக்குது, அது சுட்டலாம். ஏன்னா அடுத்த தவணை அவர் கொடுக்கக்கூடாது இல்லையா. இவங்க நோக்கம் நல்ல நோக்கம். அது மாதிரி இந்த கீழ்ப்படுகிறது எல்லாத்துக்கும் தலையாடிட்டு முடியாதுன்னு சொல்லுன்னு நிறைய இதில் பல விஷயங்கள் இருக்குது. என்ன ஒருக்கா கீழ்ப்படிச்சுட்டா குனிய குனிய குட்டுறவங்க இருப்பாங்க, ஓட ஓட விரட்டுறவங்க இருப்பாங்க. அப்போ நம்ம அந்த கீழ்ப்படிதல் நண்புக்காக கீழ்ப்படுகிறோம் அப்படிங்கிறது அல்லது நல்லதுக்காக கீழ்ப்படுகிறோங்கிறத நம்ம வெளிப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, அடுத்தது எடுத்த எடுப்பிலேயே மறந்துடாமல் அந்த யோசனையை நரம்பப்படுத்துவதில் உள்ள சிக்கல்களை எடுத்து கூறி மறுக்கலாங்கிறாங்க. இருந்தாலும் அந்த கீழ்ப்படிதல் மனிதர்களுக்கு, அதாவது நீங்கள் சொல்கிறத நான் கேட்டேன்னு வைங்களே, நான் உங்களுக்கு என்னுடைய காதுகளை கொடுத்துட்டேன், நீங்கள் அப்போ என்ன பண்ணணும், நான் சொல்கிறத நீங்கள் செய்யணும் இல்லையா. நான் சொல்கிறது ஒரு நுட்பம் இருக்குது. அதாவது எதையும் எல்லாமே பண்டமாற்றல போகுது இல்லையா. நீங்கள் சொல்கிறத நான் கேட்டுட்டேன்னா நான் என்ன பண்ணிட்டேன், ஐ ஹவ் அக்செப்டட் யூ. அப்போது நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும், அது இயல்பாக வந்துடும், அது நடந்துடும். அதனால் இந்த கீழ்ப்படிதல்னா கீழோராய் எனும் தாழ உரைன்னு நமக்கு தமிழ் சொல்லி கொடுத்துருக்கு. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல்னு சொல்கிறாரு திருக்குறள். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தழைத்துனார். இப்போ மாமியார் மருமகன்னு வச்சுங்க, யார் செல்வம்? சும்மா உறவு முறையில் பார்த்தா மாமியார் மகனுக்கு கொடுத்துருக்கா, அவள் தான் செல்வம். அப்போ அவள் சொல்கிறத கேட்கறதுனால ஒன்றும் தவறு இல்லைங்கிறார். அவள் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் இல்லை, மாமியார் பணிகிறாங்கன்னு வைங்க, அவள் தான் செல்வம், அவள் பணிகிறாள். சில இடங்களில் மருமகளுக்கு வயதாகிற போது இவள் செல்வமாகிறாள், இவள் பணிகிறாள். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல்ங்கிறார். அப்போது அவர்களிடம் செல்வர்க்கே செல்வம் தழைத்து, அந்த செல்வத்தை நம்ம தக்க வச்சுக்கலாம். நம்ம என்ன ஒரு பணத்தில் மாத்திரம் செல்வர்கள் இல்லை, உறவு முறையில் செல்வர்கள் இருக்கோம். உறவு முறையில்னா இப்போ அப்பா செல்வர்னுங்கிறது மாதிரி நான் சொல்கிறேன். அதே மாதிரி எல்லாவற்றிலும் அன்பில் செல்வம் இருக்கிறது, கொடுக்கறதுல செல்வம் இருப்பது, எல்லாத்துலேயும் செல்வம்னா மேன்மைன்னு சொல்கிறேன். மேன்மையுடையவர்கள் பணிகிற போது நம்ம அவங்கள வியந்து பார்க்குறோம். அதனால் கீழ்ப்படிதல் தாழ உரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது பாலொடு தேன்கலந்தற்றே பனிமொழி வால் எயிறு ஊரிய நீர்னு திருக்குறள் ரொம்ப அழகாக சொல்கிறது. இந்த தாழ்தல்னால் வேற ஒன்றும் இல்லை, இனிமையாக பேசுதல், மென்மையாக பேசுதல். தாழ்தலுக்கு நான் என்ன பொருள் கொள்கிறேன், மென்மையாக பேசுதல்னா அவர் சொல்கிறாரு. அது பாலோடு தேன் கலந்ததான். எப்போ அந்த மொழி பனிமொழியாக இருந்தால், என்ன மொழியாக இருக்கணும், அது ஒரு இன்மொழியாக, ஒரு அன்பு மொழியாக, மென்மொழியாக இருந்தால் அது பாலோடு தேன் கலந்தது. அந்த மொழியில் வருகிற எச்சில் இல்லாட்டி அரிசி எச்சில் தான். இது பெண்ணுக்கு பனிமொழி சொன்னார், ஆணுக்கும் பனிமொழி சொல்கிறார். பன்மாயக் கள்வன் பனிமொழி என்றோ என் பெண்மை உடைக்கும் படையினார். என் பெண்மை உடைக்கும் படை, என் உள்ளத்தை எது கவர்ந்தது, என் பெண்மையை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம்.
பெண்மைனா உள்ளம். அந்த உள்ளத்தை உடைச்சு உள்ளே போனானா எப்படி? பன்மாய கேள்வன், உள்ளம் கவர் கேள்வன். எப்படி போன? பனிமொழி என்றோ என் பெண்மை உடைக்கும் படையினா. அவனுடைய மென்மொழி, அன்பு மொழி, மதுர மொழி, இனிய மொழி என்னை கவர்ந்ததுன்னு அவசரம் இன்பத்து பால். அப்போ அந்த பனிமொழி அதைத்தான் அவரை கீழ்ப்படிதல்ங்கிறது இல்லை, இது மென்மொழி, இனிய மொழி, அதைத்தான் நம்ம தாழ்தல்னு சொல்கிறோம். ஏதாவது கருத்து இருக்கு அதில்? இதில் ஏதாவது கருத்து இருக்கா? இனிய, அதாவது தாழ்தல், தாழ்ந்து போன்னு சொல்கிறமே, இதில் என்னன்னு கேட்குறேன். இது அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தாழ்ந்து போதல், அன்பால் பிரியத்தால் எல்லாருக்கும் நன்றாம் படிதல். அடுத்தது ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்லி முடிக்கலான்னு நினைக்கிறேன். அதாவது நாம் தெளிவாக இல்லாட்டி அடுத்தவன் அவனுடைய டிசிஷனை நம்ம தலையில் கட்டிடுறானோ. நமக்கு தெளிவு இருக்கணுமா, எதுலேயும் தெளிவு இருக்கணுமா. இப்போ புடவை கடைக்கு போறிய, ஒரு இந்த மாதிரி புடவை எடுக்கணும், இந்த டிசைனில் இந்த விலையில் எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டா நமது தேர்வு குறைச்சலாயிருது. இல்லாட்டி ஒரு சேலை வாங்க போனவங்க 4 சேலை வாங்கிட்டு வந்துடுறதெல்லாம் இருக்காங்க. என்ன தெளிவாக போகல, அவன் விலை உயர்ந்ததை இது உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வி நீட் அப்ரூவல். எப்போவுமே நமக்கு ஒரு அப்ரூவல் வேண்டியது இருக்குது. அதை போட்டு பாருங்க அப்படிங்கிறான், உங்கள் இதில் இப்படி போட்டு காமிக்கிறான், நீங்கள் போட்டு பாருங்கங்கிறான், போட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குமாங்கிறான். எப்போவுமே நம்ம என்ன அப்ரூவலுக்கு ஏங்குறான். அப்போது தெளிவு இருக்கணுங்கிறாங்க, தெளிவு இருக்கணுங்கிறார் அதில். அப்போ அதை வச்சு நம்ம தலையில் கட்டிடலாங்கிறாங்க. நிறைய விஷயங்கள். இப்போ பெண் பார்க்க போகிறான், அது கரெக்டாக ஒரு ஜோக்கு சொல்லுவாங்க, அந்த டிசிஷன் தெளிவு இல்லாட்டி. இந்த கணவர் மனைவியும் ஒரு நண்பரோட போகிறாங்க, பெண் பார்க்க போனாங்க. போனால் அங்கே ஒரு அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க உள்ளபடி சாதாரணமான பொண்ணு. இவர் என்ன சொன்னார், நல்ல பொண்ணாக தான் இருக்குது, கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு இவர் சொல்லிட்டார். அதாவது ஒரு தம்பதியர் அவருடைய நண்பரோடு பெண் பார்க்க போகிறாங்க, அவங்க நண்பருக்கு. இவர் என்ன சொல்லிட்டாரு, அந்த கணவர் நல்ல பொண்ணாக தான் இருக்குது, கட்டிக்கணும். அவன் தான் தெளிவு இல்லாமல் இருக்கானே, சரின்னு சொல்லிட்டான். இவருடைய மனைவி இவர்களை திரும்புகிற போது மனைவி கேட்டாங்களாம், ஏங்க அந்த பொண்ணு சாதாரணமாக தானே இருந்தது, நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு மனைவி கேட்டாங்களாம். இவர் சொன்னாராம், நான் உன்னை பெண் பார்க்க வர்ற போது அவன் தான் கூட வந்தேன், அவன் என்ன சொன்னான், கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டான்ல, அப்படி பழிக்கு பழிவாகிவிட்டானா அல்லது. அப்போ இந்த தெளிவில்லாத போது அடுத்தவங்க நம்ம டெசிஷனை இது பண்ணிடுறாங்க. அது பல நேரங்களில் கெடுதலாகவும் போகுது. அதனால் எதுலேயும் தெளிவு இருக்கணும் அப்படிங்கிறத மாதிரி இந்த இதை முடிக்கிறாரு. நாம் தெளிவடையாத போது, சரியா, நாம் தெளிவாக இல்லாவிட்டால் மற்றவர் செய்கிற அட்டகாசம் தாங்க முடியாமல் போய்விடும் அப்படிங்கிறார். இது மாதிரி பல உளவியல் கருத்துக்களை நல்லா சொல்லியிருக்காரு. நான் சொன்னது மாதிரி நம்ம ரிலேட் பண்ணி பார்க்க முடியுது, நம்ம அதை விரிவுபடுத்த முடியுது. மிகச்சிறப்பான கட்டுரைகள், 105 கட்டுரைகள் நான் 7-8 கட்டுரைகள் அவங்களோட பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். நிறைய உளவியல் கருத்துக்கள். நான் சொன்னேன், 30 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கதை இன்றைக்கும் ரிலவெண்ட்டாக இருக்குது. இது என்றைக்கும் ரிலவெண்ட்டாக இருக்கும். ஏன்னா எல்லா உறவுகளை பற்றியும், உறவுகளை மேம்படுத்துறது, எப்படி பேசணும், எங்கே பேசணும், யாரையும் நான் நம்ம நகைச்சுவை பண்ணுறோம்னு கேலி கிண்டல் பண்ணிடக்கூடாது. எப்போ ஒரு யார் யாருக்கெல்லாம் 5 விஷயம் செய்யக்கூடாதான், நெருக்கமில்லாதவர்களுக்கு 5 விஷயம் செய்யாதேங்கிறார்.
ஒன்று, நெருக்கமில்லாதவர்களுக்கு உபதேசம் செய்யாதேங்கிறார். ரெண்டாவது, நெருக்கமில்லாதவர்களுக்கு உதவி கேட்காதேங்கிறாரு. 2 நாளுக்கு முன்னாடி தான் அடுத்த வீட்டில் வந்திருக்கேன் ஒருத்தன். அவகிட்ட போய் உங்கள் வீட்டில் அந்த இது இருக்கா, இது இருக்கா, ஸ்லாத்தி இருக்கா, ஒட்டடை குச்சி இருக்கா, என்னத்தையாவது போய் கேட்காதேங்கிறாங்க. ஒரு நெருக்கம் இருக்கவங்கிட்ட தான் உதவி கேட்கணுங்கிறாங்க. நெருக்கம் இருக்கவங்கிட்ட தான் கேலி நெருக்கம் இல்லாதவங்களை கேலி பேசாதேங்கிறார். நெருக்கம் இல்லாதவங்கிட்ட உபதேசம் செய்யாதேங்கிறார். நெருக்கம் இல்லாதவரை கோபித்து கொள்ளாதீர்கள்ங்கிறாரு. அவன் வேலையை பார்த்துட்டு போமா. இதெல்லாம் நெருக்கமானவர்கள். இந்த மாதிரி உளவியல் கருத்துக்களை மனிதர்களுக்கு எப்படி பேசணும், எங்கே பேசணும், இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதை ஒரு சொல்லுகிற போது அது வலிமையாகிறது. இப்போ அருமையான ஒரு நண்பர்கள்டையே எனக்கு சொல்ல கிடைத்த வாய்ப்புக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ரெட்ஃபோர்ட் தளத்தில் இன்றைக்கு ஒருங்கிணைக்கிற இனிய நண்பர் திருமிகு சாந்தா அம்மையார் அவர்களை வாழ்த்தி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். திருமிகு ரம்யா, திருமிகு மங்கை, திருமிகு கஸ்தூரி மையப்பன், திருமிகு கீதா மேடம் மற்றும் கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்தையும் சொல்லி நன்றியும் சொல்லி நிறைவு செய்கிறேன். உங்களுடைய மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளணும்னு கேட்டுக்கிறேன். அருமையா சொன்னீங்க கதையை. அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு வாழ்க்கைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் எல்லாமே இன்னைக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது, நடந்து கொண்டு இருக்கிறது. நமக்கு ஒருத்தரை நம்ம அதிகாரம் பண்ணக்கூடாது, ஒருத்தரை பேச்சியா பேசிடக்கூடாது, எல்லாமே நடைமுறையில இருக்கிறது அழகா நீங்க எடுத்து சொன்னீங்க. எல்லாருக்கும் இது ரொம்ப யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் தான் இன்னைக்கு வந்திருக்கு, சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. கஸ்தூரி சொல்லுங்க. வணக்கம். சாந்தா மேடம் மைக்கை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. நீங்க கஸ்தூரி மேடம் கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. பேசுங்கம்மா. பிரசுரம் அப்படின்றத அவங்களுடைய கட்டுரை தான் நீங்க வாசிக்கிறீங்க அப்படின்றப்போ நான் சில விஷயங்கள் நானும் கொஞ்சம் பகிர்ந்து கொண்டு சொல்லுங்க. என்ன நிறைய லேனா தமிழ்வாணன் ஐயா நிறைய சொல்லியிருக்கிறாங்க. நான் கொஞ்சம் இளம் வயதா இருக்கிற போதே எனக்கு மனசுல பட்ட ஒரே ஒரு இது மாறவே இல்லை. அது எல்லா இடத்துலயுமே அது பொருந்தும் அப்படிங்கறதுனால இந்த இடத்துல சொல்றேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, இது போல ஒரு கட்டுரையில நான் படிச்ச ஞாபகம். ஆண் பெண் இருவரும் எங்கேயாவது வெளியில போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம யாராவது ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ரிலேட்டிவ்ஸோ அவங்கள பார்த்தா அதிகம் அறிமுகம் இல்லாத ஆண் பெண்ணை பாக்குறப்போ இவங்க உங்களுக்கு என்ன உறவு, என்ன நட்பு அப்படிதான் கேட்கணும். ஒரு ஆணுகிட்ட அந்த பெண் பக்கத்துல நிக்கிற பெண்ணை இவங்க என்ன உறவு உங்களுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கீங்க, அல்லது இவங்க உங்களுக்கு ரிலேட்டிவ் என்ன அப்படின்ற மாதிரிதான் கேட்கணும். சட்டுன்னு இதான் உங்க ஒய்ஃபா அப்படின்னு கேட்டக்கூடாது அப்படிங்கறத அவர் எழுதியிருந்தார், நான் படிச்சேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சகோதரியா இருந்து அது மனைவியான்னு கேட்டா மனசு புண்பட்டுரும். அதே சமயம் மனைவியா இருந்து சகோதரியான்னு கேட்டா அதை விட புண்பட்டுரும் அப்படிங்கறத அவர் அழகா சொல்லியிருந்தாரு. அது எனக்கு மனசுலயே நின்றுட்டு இருக்கும். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, அந்த காலம் தவறாமை சொல்லியிருந்தது, அது எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும். நான் அதை ரொம்பவும் அதை ஃபாலோ பண்ணுங்க. அதை விட என்னன்னா, மணிமேகலை பிரசுரத்தை வச்சுதான் நான் கொஞ்சம் சொசைட்டில இறங்குற மாதிரி இருந்தது. ஏன்னா என்னுடைய புத்தகம் 2ஐயுமே அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்னு என்ன சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் ஊருக்கு உபதேசம் அளவுல எதையாவது சொல்லிட்டு எழுதிட்டு போயிடுவாங்க. பட் ஐயா, அதாவது லேனா ஐயா சொல்லியிருக்க இதெல்லாம் எப்படின்னா, நான் அவங்கள்ட்ட பேசி இருக்கிறேன். நம்ம ரவி தமிழ்வாணன் ஐயா எனக்கு ரொம்பவும் பழக்கம். என்னோட புத்தகம் வெளியே செய்த வகையில அவங்க எனக்கு ரொம்ப பழக்கம். அவங்களுக்கே உரிய ஒரு இவ்வளவு தூரம் வளர்றதுக்கு காரணம் ஐயா சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அவர் சொல்லியிருக்க பண்பாடு அனைத்துமே நம்ம செட்டிநாட்டுல உள்ள பண்பாடு தான். அதை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னா, வாங்க, உட்காருங்க, தண்ணி குடிங்க, அப்புறம் நல்லா இருங்க அப்படின்னு வாழ்த்துக்களை தவிர அவங்களுக்கு அந்த வார்த்தைகள் ஒரு 5 வார்த்தை, ஒரு 5 தான் சொல்லியிருக்காரு. நீங்க சொன்னீங்க பாருங்க, அது போல ஒரு 5 வார்த்தையை அவங்க அண்ணா தம்பி 2 பேருமே வழக்கமா வச்சிருப்பாங்க. வாங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருங்க, நல்லா இருக்கணும் அப்படின்ற வாழ்த்துக்கள்லாம் சொல்லுவாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் நான் அவருக்கு சொல்லியிருக்கேன்,
ரவி சார்கிட்டே கூட சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து இது தாய் வீடு மாதிரி. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து அறிமுக எழுத்தாளரை போனதுமே எனக்கு ரொம்பவும், நீங்க சொன்னீங்கல்ல அந்த பட்ஜெட்லயே அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க, அதை நம்ம ஒரு அமௌண்ட் கொடுத்து அவங்க ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிட்டு செய்வாங்கிறதுல எனக்கு பெருமையா இருந்து நானும் அதில் ஷேர் பண்ணி தான் முதல் புத்தகம் வெளியிட்டேன். ஆனா என்னுடைய புத்தகம் இருந்த இதை வந்து அவங்க பரிசீலனை பண்ணி என்ன பண்ணினாங்க அப்படின்னா, அதை நான் பதிவு செய்யறதுல பெருமைப்படுறேன். லேனா ஐயா அவங்க வந்து அந்த ஒலிம்பியா என்ற ஒரு நிறுவனம் வச்சிருக்காங்களே, ஒலிம்பியா கார்ட்ஸ் நினைக்கிறேன், அதன் வழியாக கொடுக்கிற பரிசு 10,000 வந்து என்னுடைய முதல் புத்தகத்துக்கு கொடுத்தாங்க. அந்த பரிசு வந்து கொடுக்குறப்போ என்ன கூட பேசினாங்க, போன்ல தான் பேசினாங்க, வாழ்த்துக்கள் சொன்னாங்க, நல்லா எழுதிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த புத்தகத்திற்காக அந்த கொடுத்த 10,000 வந்து நான் 2வது புத்தகத்துக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அருமை அருமை. நீங்க இந்த உரையை பத்தியும் மற்றதுகளையும் சொல்லுங்க. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு எனக்கு பாராட்டு. உரையில் ஏதாவது ஒரு கருத்தை எடுத்து அந்த மாதிரி அதுக்கு கருத்து சொல்றது மாதிரி ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை வாழ்த்துறேன். நல்லது. வேற யாராவது கீதா மேடம், மங்கை மேடம் சொல்லுங்க. ஐயா நீங்க ரொம்ப மகிழ்ச்சி. வேற ஏதாவது கருத்து சொல்ல வேண்டியிருக்கா உரையை பத்தி? உரையில பேசிட்டே இருப்பேன். சகோதரிகள் வந்து கலந்துக்கட்டும். நன்றிங்கய்யா. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு நல்வாழ்த்து. நன்றி. வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப இப்ப இந்த காலகட்டத்துக்கு தேவையான எல்லா கருத்துக்களையுமே சொன்னீங்க. அந்த என்ன சொல்றது, கேலி பேசக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்துல நீங்க சொல்றப்ப எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா, என் பையனை வந்துட்டு நல்ல நல்ல பழக்க வழக்கங்களோட வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா நாங்க ஏதாவது சொல்லிட்டே இருப்போம். அப்ப அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களாம் டீச்சர் வந்துட்டாங்க போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி, நான் என்னமோ என் பையனை வந்துட்டு கெட்ட கெட்ட பழக்க வழக்கம் சொல்லி கொடுக்குற மாதிரி எல்லாரும் என்ன கலாய்ப்பாங்க. அது எப்பயுமே நடக்கும். நான் அவன் விழுந்துட்டான் அப்படின்னு பதறி போய் அவனை குத்து அப்படியே எல்லாரும் ஒரு நக்கல் சிரிப்பாங்க பாருங்க. அது அவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கும். எனக்கு அது டச் ஆச்சு நீங்க அந்த இது சொல்றப்ப. அதே மாதிரி இந்த இதமா சொல்லணும் அப்படின்னு சொல்லுங்க பாருங்க. அது நம்ம வந்து ஏதாவது ஒரு புதுசா ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா வேணாம், அது தேவையில்ல, அதை செய்ய தேவையில்ல, அது எதுக்கு, தேவையில்லாத வேலை, டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை டக்குன்னு அந்த மூஞ்சால அடிச்ச மாதிரி சொல்லுவாங்க. நமக்கு அதை செய்யணுமா செய்யக்கூடாதான்னு ஒரு தெரியாம ஒரு ரெண்டுங்கட்டானா இருக்கும். எனக்கு அது அந்த கான்செப்டும் ரொம்ப பிடிச்சிருந்தது சார். ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்ச்சியம்மா. இதே மாதிரி பின்னூட்டங்கள் கொடுக்க ஆரம்பிங்க, தன்னாலேயே உங்களுடைய உரை நல்லா வந்துடும். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. கீதா மேடம். மிகவும் நன்றாக இருந்தது சார். எல்லா கருத்துக்களுமே வந்து வாழ்க்கையில நடைமுறையில நாம வந்து பின்பற்ற வேண்டிய கருத்துக்கள். நீங்க அதை சொன்னீங்க, அடுத்து ஒரு மனம் புண்படும்படி நம்ம பேசக்கூடாது அப்படின்னு. இன்னைக்கு நிறைய பேர் அதைதான் செய்யறாங்களோ அப்படின்னு தோன்றுது. அதை செய்யறவங்க எல்லாம் இங்க இல்லையேன்னு வருத்தமாவும் இருக்கு. அதுவும் நினைச்சேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ஒரு கருத்தை வந்து எழுதினா கூட அது அடுத்து புண்படுமா, இவர் எப்படி நினைப்பார், அவர் எப்படி நினைப்பார், நினைச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அதை வந்து நம்ம எழுத்து வடிவமா அனுப்பலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவு எடுக்கிற ஒரு இருக்கும். சில சமயத்துல எழுதிடுவேன், அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் யோசிப்பேன் இதனால பின் விளைவுகள் என்ன வரும் அப்படின்ட்டு. இன்னைக்கு கூட ஒரு 2-3 மெசேஜ். அதுல என்னன்னா, ஒரு குரூப்ல வந்து ஒருத்தர் ரொம்ப குத்தலாவே பேசிட்டு இருந்தாரு. நான் என்ன பண்ணேன், அந்த என் கணவரும் அவர்களுடைய தோழர்களும் ஒரு நல்லது பண்றாங்க, நாங்க இருக்கிறது ஒரு பெரிய பிளாக் அதுல. அப்போ அவர் குத்தலா பேசினோட நான் என்ன பண்ணேன், அதுக்கு அவருடைய கதையில இருந்தே பதில் எடுத்து பண்ண உடனே இவர்கிட்ட காமிச்சேன், என்னோட கணவர்கிட்ட காமிச்சேன். அவர் என்ன சொன்னாரு, மௌனமா இருக்கிறது நல்லது. நம்ம நல்ல வேலை செய்யறோம், பேசாம விட்டுடு. பதில் சொன்னா வேற ஒரு பதில் வரும், அந்த பதிலுக்கு நீ பதில் சொல்லணும். இதுவே நமக்கு தொழிலே இல்ல. நம்ம வந்து காரியம் பெருசா வீரியம் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வாக்கிங் போயிட்டாரு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், முழுக்க டெலீட் பண்ணிட்டேன். ஆமா, அது மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப நீங்க சொன்ன அந்த கருத்து, ஒரு செய்யறதுக்கு முன்னால கலந்து ஆலோசிக்கணும்ங்கிறது, நம்மளே கலந்து ஆலோசிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
அதுக்கப்புறம் தான் எதுவுமே வெளியிடணும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த புண்படுத்துறது சட்டுன்னு கோபாவேசமா சொல்லிடுறோம் சிலது. நேற்றுதான் நான் ஒரு கதை ஒண்ணு வந்து ஒரு இங்கிலீஷ்ல ஒரு கதையை வந்து நம்ம ரெட்ஃபோர்ட் சென்ட்ரல்ல பகிர்ந்து கொண்டிருந்தேன். How I Murdered My Student ஒரு டீச்சர் சொல்றாரு. அந்த கதை வந்து ஞாபகம் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, அந்த டீச்சர் வந்து அதாவது திருப்ப சில குழந்தைகள் கேள்வி கேட்டுட்டே இருக்கும். அந்த கேள்வி வந்து சில்லியா இருக்கும். அது நம்ம அதாவது ஒரு டீச்சருக்கு வந்து அதுக்குண்டான பதில் நல்லா தெரியும். ஆனா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியலங்கனால அவங்க கேட்கும்போது என்ன இவ்வளவு ஒரு அல்பத்தனமான கேள்வி இந்த பொண்ணு கேட்டுட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் என்ன சொல்லுவாங்க, யூ அக்லி ஃபேஸ் யூ ப்ளீஸ் சிட் டவுன் அப்படின்னு சொல்லுவாரு. அத சொல்லிட்டு அவர் போர்டுல எழுத ஆரம்பிச்சிருவாரு. எழுதும் போதுதான் தெரியும் நான் என்ன சொன்னேன், அந்த குழந்தைய பார்த்து நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. அடுத்த நாள் என்ன பண்ணுவாரு, அந்த பொண்ணு வரமாட்டா, அதுக்கு அடுத்த நாள் வரமாட்டா, அவளுடைய உற்ற தோழி யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. வேற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு 3வது நாள் வருவா. ஏம்மா உங்களுடைய தோழி எங்க காணும் அப்படின்னு கேட்பாரு. அவ வந்து நான் அவளுடைய கல்லறையில இருந்துதான் வரேன் அப்படின்னு சொல்லுவா அந்த பொண்ணு. நீங்க அன்னைக்கு சொன்ன வார்த்தையில அவ செத்துட்டா சார் அப்படின்ட்டாங்க. ஸோ ஐ மர்டர்ட் மை ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு அவர் வந்து காலம் ஃபுல்லா வருத்தப்படுறாரு. சில சமயங்கள்ல வந்து வார்த்தைகள் அவ்வளவு ஒரு புண்படுத்துற மாதிரியும் ஆகிவிடலாம். அவ என்ன பண்றா, அந்த வார்த்தைய மனசுல நினைச்சிட்டே நடந்து போறா, ஆக்சிடென்ட் ஆகுது. அது மாதிரி சொல்றாங்க. ஸோ எல்லாமே வாழ்க்கையில வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பாடங்கள். இத மாதிரி இன்னும் நிறைய நிகழ்ச்சி நடக்கணும்னு சொல்லி நான் வந்து உங்களை ரொம்ப வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மிக 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 அருமை, நிச்சயமா நல்லா இருந்தது. தாத்தா மாமிக்கு எனக்கு ஆமா நடத்துறாங்க, சிறப்பா நடத்துறாங்க இந்த வயதிலும். ஆமா அவங்க ஞாபகப்படுத்தி நேற்று எனக்கு கூறி மறுபடி போஸ்டர் போட்டு அதை திரும்பவும் போட்டு நல்ல அருமையான ஒருங்கிணைப்பு. ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் உங்களுடைய கருத்து ரொம்ப செழுமைப்படுத்துறது, இந்த உரையை செழுமைப்படுத்துறது மாதிரி சொன்னீங்க. ஏன்னா உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்கள் அமெரிக்கால இருக்கீங்க இப்போ. நேற்று நான் வந்து ஷார்ட் பிலிம் ஒண்ணு பார்த்தேன் சார். நீங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நிலாவே வா அப்படின்னு. அதாவது அமெரிக்காவில் இருக்கும் ஒரு இளம் தம்பதியும் அங்க நம்மள மாதிரி இருக்கிறவங்க பெரியவர்கள் போதும் அத மாதிரி ஒரு அவங்களுக்குள்ள இருக்கிற சிக்கலையும் சொல்லக்கூடிய ஒரு கதை. ஒருவேளை நீங்க அந்த சின்ன பாத்தீங்கன்னா அதை கூட ஒரு விமர்சனம் பண்ணிடுவீங்க. நெட்ஃபிளிக்ஸா எதுல இல்ல சார், யூடியூப்லயே வருதுன்னு நினைக்கிறேன். நிலாவே வா பாட்டை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மௌனராகத்துல. ஓ நான் ஆமாம்மா நிலாவே வா கேட்டிருங்க. நான் செக் பண்ணிட்டு பாட்டு. ஆனா நீங்க என்ன பண்ணணும், நிலாவே வா ஷார்ட் பிலிம் அப்படின்னு போடணும். இல்லைன்னா அந்த பாட்டே நிறைய பேர் பாட்டு வரும் உங்களுக்கு. சரி, சின்ன படம் தான். நான் பாக்க ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி அம்மா, எல்லாருக்கும் அன்பான நன்றி. நன்றி சார். நீங்க